عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء. واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. إن أصدق الحديث كتاب الله وحسن الحديث هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹ்வுடைய வார்த்தை என்றும் வழிகாட்டுதலில் மிகவும் தெளிவானதே நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த வழிகாட்டுதலாகும். மார்க்கத்தில் புதிதாக உருவாக்கப்படும் அனைத்து அனாச்சாரங்களும் பிதாத் என்றும் ஒவ்வொரு பிதாத்தும் வழிகேடாகும், ஒவ்வொரு வழிகேடும் நாளை நம்மை நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கும் என்பதை தனது ஒவ்வொரு உரையிலும் எச்சரிக்கை செய்த, தனக்கு உயிரிலும் மேலாக மதிக்கக்கூடிய நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் உத்தம சத்திய சஹாபாக்கள் சஹாபிய பெண்மணிகள் மீதும் குறிப்பாக இங்கு மார்க்கத்தை அறிய வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு இங்கு அமர்ந்திருக்கும் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்தவளா என்னுடைய உரையை ஆரம்பம் செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நான் உங்கள் முன் பேசுவதற்காக நான் எடுத்துக்கொண்டுள்ள தலைப்பு இஸ்லாம் கூறும் தர்ம சிந்தனைகள். அதாவது நமது மார்க்கத்துல தர்மத்தை பத்தி என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு முஸ்லிம்களா இருக்கக்கூடிய நாம சிந்தித்து பார்க்கணும். தர்மம் அப்படிங்கிறது நமக்கு விதிக்கப்பட்ட, அதாவது ஒரு மனிதன் முஸ்லிமா இருந்தா அப்படின்னு சொன்னா நமக்கு விதிக்கப்பட்ட கடமைகள்ல ஒன்னா இருக்கு. அதாவது ஆண்கள் தான் சம்பாதிக்கிறாங்க, ஆண்கள் மட்டும்தான் தர்மம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு கிடையாது. ஆண்களும் சரி பெண்களும் சரி தமது வசதிக்கேற்ப தர்மம் செய்யக்கூடிய மக்களா இருக்கணும். ஆனா பெரும்பாலும் மக்கள் எப்படி இருக்கணும், சம்பாதிக்கிறதுலயும் செலவு செய்யறதுலயும் தான் அதிக சிந்தனை கொண்ட மக்களா இருக்கிறோம். தர்மம் செய்யறத பத்தி சிந்திக்கக்கூடிய மக்களா இருக்கிறது இல்ல. இன்னும் அல்லாஹ் தனது திருமறை குர்ஆன்ல 57வது அத்தியாயத்துல 18வது வசனமா சொல்லும் போது இன்னல் முஸத்திகீன வல் முத்தஸத்திகாத்தி வஅக்ருல்லாஹ ஃபர்தன் ஹஸனா யுதாஃபு லஹும் வலஹும் அஜ்ருன் கரீம். அதாவது தர்மம் செய்யும் ஆண்களும் பெண்களும் அல்லாஹ்வுக்கு அழகிய முறையில் கடன் கொடுப்போருக்கும் அது பன்மடங்காக பெருகும், அவர்களுக்கு கண்ணியமான கூலியும் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் தன் திருமறையை சொல்லி காமிக்கிறான். இந்த வசனத்தை குறித்து நம்ம சிந்தித்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி தர்மம் செய்யறத அல்லாஹ் கடமையாக்கி இருக்கான். ஆண்களும் சரி பெண்களும் சரி தர்மம் செய்யணும். இன்னும் அல்லாஹ் சொல்லி காட்டும் போது அழகிய முறையில கடன் கொடுப்போருக்கு கண்ணியமான கூலியும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் தன்னை திருமறை குர்ஆன்ல சொல்றான். இன்னும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எந்த அளவுக்கு நமக்கு தர்மத்தை பத்தி எச்சரிக்கை செய்யறாங்க அப்படின்னா, ஒரு பேரித்த பழத்தினுடைய ஒரு சிறிதளவு அந்த சிறு துண்டை கொடுத்தாச்சும் நீங்க நரகத்திலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நம்மளுக்கு எச்சரிக்கை செய்யறாங்க. அதுவும் ஆண்களை விட பெண்களுக்கு தான் அதிகமா எச்சரிக்கை செய்யறாங்க. பெண்கள் தான் நரகத்தின் விறகுகளா இருக்கிறீங்க, அதனால நீங்க அதிகமா தர்மம் செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு பெண்களுக்கு அதிகமா எச்சரிக்கை செய்யறாங்க. இன்னும் ரசூலா நமக்கு சொல்லும் போது அல்லாஹ் தர்மத்தை பத்தி என்ன தெரியுமா சொல்றான், வளமும் உயர்வும் மிக்க அல்லாஹ் கூறுகிறான், ஆதமின் மகனே மனிதா நீ பிறருக்கு ஈந்திடு, நான் உனக்கு ஈவேன் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான். இன்னும் அல்லாஹ்வுடைய வலக்கரம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரசூலா நமக்கு சொல்லி காட்டும் போது அல்லாஹ்வுடைய வலக்கரம் நிரம்பி உள்ளது, அது இரவிலும் பகலிலும் வாரி வழங்கக்கூடியதா இருக்கு, எதுவுமே அதை குறைத்து விடாது அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான். அப்படி இருக்கிற சமயத்துல
நம்மளுடைய மார்க்கம் என்ன சொல்லுது, நீ பிறருக்கு கூட அல்லாஹ் உனக்கு தருவான். ஆனா இந்த உலக பார்வையில பார்த்தோம்னா நீ படி, நல்ல சம்பாரி, நல்ல வேலையில ஏறி, அப்படின்னா நீ நல்லா இருக்கலாம், உன் செல்வம் பெருகிடும் அப்படின்னு சொல்லிட்டு மனிதர்களா இருக்கக்கூடிய நாம சொல்லுவோம். ஆனா நம்மளுடைய இஸ்லாமிய மார்க்கம் என்ன சொல்லுது, நீ பிறருக்கு கூட, அப்படி இருந்தா அல்லாஹ் உனக்கு கொடுப்பான் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய மார்க்கம் நமக்கு அறிவுறுத்துது. இன்னும் அல்லாஹ் தனது திருமறை குர்ஆன்ல சொல்லும் போது 30வது அத்தியாயத்துல 35வது வசனமா சொல்லும் போது ஃபாத்தில் தல் குர்பா ஹக்கஹு வல் மிஸ்கீனி வ அப்னஸ் சபீலி தாலிக கைருல் லில்லதீன யுரீதுன வஜ்ஹல்லாஹு வ உலாயிக ஹுமுல் முலாஃபூன் அப்படின்னு சொல்லுது. அப்போ யார் யாருக்கெல்லாம் தர்மம் செய்ய சொல்றதுன்னு தெரியுமா? நமக்கு சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு அல்லாஹ் தர்மம் செய்யறான். ஏழைகளுக்கு, உறவினர்களுக்கு, வழிபோக்கர்களுக்கு அவங்களுடைய உரிமைகளை வழங்குவீராக அப்படின்னு சொல்றான். அவங்களுடைய உரிமைகள்லாம் என்ன? நம்ம கொடுக்கக்கூடிய தர்மம், அதை கொடுத்துருங்க. அல்லாஹ்வின் பொருத்தத்தை நாடி ஒருவர் தர்மம் செஞ்சாரு அப்படின்னா அதுவே அவருக்கு சிறந்தது. அவங்கதான் யாரு? வெற்றியாளர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் தன்னை திருமறை குர்ஆன்ல சொல்லி காமிக்கிறான். அப்போ மனிதர்களா இருக்கக்கூடிய நாம சிந்தித்து பார்க்கணும். இன்னும் ஒரு பழமொழி ஒண்ணு இருக்கு, தர்மம் தலை காக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. தர்மம் தலை காக்கும் அப்படின்னா அதோடைய அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு தர்மம் செஞ்சாங்க அப்படின்னா அவங்களுடைய தலைமுறையை காக்கும் அப்படிங்கிறது அதோடைய அர்த்தம். இதை நம்ம மார்க்க பார்வையில வச்சு பார்த்தா தர்மம் நரக நெருப்பை அணைக்கும். தர்மம் எப்படிப்பட்ட ஒரு விஷயமா இருக்கு? நரக நெருப்பையே அணைக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. நரகத்திலிருந்து நம்மளை பாதுகாக்கக்கூடிய ஒரு கேடயமா இருக்கு. அப்போ முஸ்லிம்களா இருக்கக்கூடிய நாம எப்படி இருக்கணும்? அதிகம் தர்மம் செய்யக்கூடியவர்களாக இருக்கணும். இன்னும் எப்படி எல்லாம் தர்மம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு சொல்லி காட்டும் போது, அதாவது ஒரு பொருளாதாரத்தை கொண்டு, பணத்தை கொண்டும் காசை கொண்டும் நீங்க மத்தவங்களுக்கு கொடுத்தா மட்டும் தர்மம் இல்ல, ஒரு சின்ன செயல் மூலமாவும் நீங்க தர்மம் செய்யலாம், எவ்வளவு சுலபமா தர்மம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரசூலா நமக்கு சொல்லி காட்டும் போது, அதாவது உங்களுடைய சகோதரனை பார்த்து நீ புன்னகை புரிவதும் தர்மமே, நன்மையை ஏவி தீமையை தடுப்பதும் நீ தர்மமே, பார்வை இல்லாதவருக்கு வழிகாட்டுவதும் ஒரு தர்மமே, உங்களது வாளியிலிருந்து உங்களுடைய சகோதரனின் வாளியில் தண்ணீர் நிரப்புவதும் ஒரு தர்மமே அப்படின்னு சொல்லிட்டு ரசூலா நமக்கு சொல்றாங்க. அப்போ எவ்வளவு சுலபமா நம்ம தர்மம் செய்யலாம் அப்படிங்கிறத சிந்தித்து பார்க்கணும். ஆனா மனிதர்களா இருக்கக்கூடிய நாம தர்மம் செய்யறதை விட, அதாவது தர்மத்துக்காக செலவு செய்யறதை விட சேமிக்கிறத அதிகமா விரும்புவோம். அதிகமா சேமிச்சு என்ன செய்யறது? கடைசியா மனிதனுக்கு இறுதியில என்ன? அந்த 6 அடி குழி, அதுதான். இன்னும் அல்லாஹ் கொடுக்காம சேமித்து வைத்தே இருப்பவங்களுக்கு நாளைக்கு மறுமையில எப்படிப்பட்ட தண்டனையை கொடுப்பான்னு தெரியுமா? யர்மா அலைஹா ஃபீ நாரி ஜஹன்னம ஃபதக்வா பிஹாஜி வஹாஹும் வஜுனூபுஹும் வதுஹூருஹும் ஹாதா மா கன்ஸஹும் லிஅன்ஃபுஸிக்கும் ஃபதூகு மா குன்தும் தக்ரிலூன். அதாவது அல்லாஹ் தன் திருமறை குர்ஆன்ல 9வது அத்தியாயத்துல 35வது வசனமா சொல்லும் போது, நாளை மறுமையில நரக நெருப்பில் அவை காய்ச்சப்பட்டு அதன் மூலம் அவர்களின் நெற்றிகளிலும் விழாப்புறங்களிலும் முதுகுகளிலும் சூடு போடப்படும். அந்நாளில் உங்களுக்காக நீங்கள் சேர்த்து வைத்தது இதுவே, இதை சுவையுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கூறப்படும். அப்போ அல்லாஹ் எந்த அளவுக்கு மனிதர்களுக்கு எச்சரிக்கை செய்யறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிந்தித்து பார்க்கணும். நம்ம சம்பாதிக்கிறதையும் சேமித்து வைக்கிறதையும் மட்டும் சிந்தித்து பார்க்க கூடாது. அதே சமயத்துல எந்த அளவுக்கு நம்மளுடைய மார்க்கம் தர்மம் செய்யறத பத்தி எச்சரிக்கை செய்து தர்மம் எந்த அளவுக்கு செய்யணும் அப்படிங்கறத வலியுறுத்துதுன்னு சொல்லி நம்ம சிந்தித்து பார்க்கணும். இன்னும் ரசூலுல்லாஹ்வுடைய வரலாற்றுல இருந்து ஒரு விஷயத்தை எடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, ரசூலுல்லாஹ் அன்சாரி தோழர்களோடு மதீனாவுக்கு செல்லும் போது ஒரு ஒப்பந்தம் ஒண்ணு போடுறாங்க. அந்த ஒப்பந்தத்துல ஒரு அம்சம் ஒண்ணு இருக்கு. அது என்ன அம்சம் அப்படின்னு சொன்னா, வசதியிலும் இன்மையிலும் செலவு செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ரசூலா நமக்கு சொல்றாங்க. அப்படி இருக்கிற சமயத்துல வசதியா இருந்தாலும் சரி, வசதி குறைபாடோட நம்ம வாழ்ந்து கொண்டிருந்தாலும் சரி, நம்ம தர்மம் செய்யறதுல ஆர்வம் உடையவர்களா இருக்கணும். அதாவது ரசூலா எந்த அளவுக்கு ஆர்வமா இருந்தாங்கன்னு சொன்னா, ரமலான் மாதத்துல தான் அவங்க அதிகமா தர்மம் செய்யறதுல இன்னும் அதிகமா ஆர்வமோட இருந்தாங்க. புயல் காற்றை விட அதிகமா தர்மம் செய்யக்கூடியவர்களா இருந்தாங்க.
அதாவது ஒரு மனிதன் வந்து ரசூலுல்லா கிட்ட வராரு, மாலி மாலி எனது செல்வம் எனது செல்வம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. அதுக்கு வந்து ரசூலுல்லா சொல்றாங்க, எதையெல்லாம் உங்க செல்வம் அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி ரசூலுல்லா சொல்லும் போது அந்த மனிதன் கேட்கும் போது அந்த மனிதன் அப்படியே இருக்கான். அதோட ரசூலுல்லா சொல்லி காமிக்கிறாங்க, நீ உண்டு கழித்தது, லபிசா ஃபஅபுனா உடுத்தி கிழித்தது, வாழ்த்தா தகுவா கொடுத்து மகிழ்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு இதைத்தான் ரசூலுல்லா நமக்கு சொல்லி காமிப்பாங்க. இதுல முதல்ல ரெண்டு விஷயமுமே வந்துட்டு இந்த உலகத்திலேயே அழியக்கூடியதா இருக்கும். மூணாவது, அதாவது நீங்க பிறருக்கு கொடுக்குறீங்க தெரியுமா, அந்த தர்மம் நீங்க அது வந்து உங்களுடைய நன்மைகள்ல போய் சேரும். அதுதான் நாளைக்கு மறுமையில உங்களுக்கு நரகத்துல இருந்து கேடயமா அமையும். அப்படி இருக்கிற சமயத்துல மனிதன் எப்படிப்பட்டவனா இருக்கிறான், பேராசை பிடிச்சவனா இருக்கான், தர்மம் செய்யறதுல ஆர்வம் இல்லாதவனா இருக்கான். நம்ம வந்து சம்பாதிச்சா போதும், செலவு பண்ணா போதும், நம்மளுடைய குடும்பத்தினரை பார்த்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கக்கூடிய மனிதனா இருக்கிறான். மனிதன் வந்து பேராசை பிடிச்சவனா இருக்கான் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம், ஒரு கதை இருக்கு. அதுல வந்து ஒரு மனிதன் இருக்கிறான், ஒரு வரம் கொடுக்கக்கூடிய ஒரு நபர் இருக்காரு. அப்படி இருக்கிற சமயத்துல அந்த மனிதன்கிட்ட கேக்குறாங்க, அந்த நபர், உனக்கு வந்து என்ன ஆசை, உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்கும் போது அதுக்கு அந்த மனிதன் சொல்றான், எனக்கு கொஞ்சம் வெள்ளியும் கொஞ்சம் தங்க பொருட்களும் இருந்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனிதன் சொல்றான். அதுக்கு அந்த மனிதர் இப்படி கையை நீட்டும் போது ஒரு பக்கம் வெள்ளியாவும் இன்னொரு பக்கம் கையை நீட்டும் போது தங்கமாவும் மாறிடுது. அப்போ அந்த நபர் கேட்கிறாரு, இது உனக்கு போதுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனிதன்கிட்ட கேட்கும் போது அதுக்கு அந்த மனிதன் சொல்றான், இல்ல உங்க கையை மட்டும் அந்த விரலை மட்டும் வெட்டி கொடுங்க, நான் வந்து உலகத்துல பாக்குறது எல்லாத்தையும் தங்கமும் வெள்ளியாவும் மாத்திடுறேன் அப்படின்னு சொல்றான். அப்போ மனிதர்களா இருக்கக்கூடிய நாம எந்த அளவுக்கு மனிதன் பேராசை பிடிச்சவனா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சிந்தித்து பார்க்கணும். நம்ம மரணிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னா, நம்ம சாலிகான பிள்ளைய வளர்த்திருந்தா அந்த பிள்ளை நமக்காக பிரார்த்தனை செய்யும், நம்மளுடைய சொத்துக்கள் ஏதாவது தர்மம் செய்யும். ஆனா நம்ம சாலிகான பிள்ளைய வளர்க்கல அப்படின்னு சொன்னா நம்மளுடைய சொத்துக்கள்ல எப்படி சுருட்டிட்டு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிள்ளைகள் பார்க்கும். அப்படி இருக்கிற சமயத்துல நம்ம உயிரோட வாழும் போது அதிகம் தர்மம் செய்யக்கூடிய மக்களா இருக்கணும். இன்னும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நேரம் குறிப்பிடாதப்போ ஒரு துஆ ஒன்று பிரார்த்திச்சிருக்காங்க. அதாவது கஞ்சத்தனத்துல இருந்து பாதுகாக்கக்கூடிய ஒண்ணு, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் ஹம்மி வல் ஹஸனி வல் அஜ்ஸி வல் கஸலி வல் ஜுப்னி வல் புக்லி வ கலஇ தைனி வ கலபத்தி ரிஜால். அதாவது இறைவா, துக்கம், கவலை, இயலாமை, கஞ்சத்தனம், கோழைத்தனம், மனிதர்களிடத்திலிருந்து அடக்குமுறை, கடன் சுமை ஆகியவற்றிலிருந்து நான் இடத்துல பாதுகாப்பு தேடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரசூலுல்லா நிறையவே பிரார்த்தனை செஞ்சிருக்காங்க. அப்போ மனிதர்களா இருக்கக்கூடிய நாம அதிகமா தான தர்மம் வழங்கக்கூடியவர்களா இருக்கணும். இன்னும் நம்ம தொழுதாலோ நோம்பு நோட்டாலோ அது நம்ம இடத்துல இருந்தே முடிஞ்சிடும். ஆனா தான தர்மம் செஞ்சோம் அப்படின்னு சொன்னா அது பிற இடத்துல பார்க்கப்படும். அதாவது வேற்று மத சகோதரர்கள் எல்லாம் நம்ம தான தர்மம் செஞ்சோம் அப்படின்னு சொன்னா முஸ்லிம்கள் மேல வேற்று மத சகோதரர்களுக்கு ஒரு நல்ல பார்வை ஏற்படும். அப்படி இருக்கிற சமயத்துல மனிதர்களா இருக்கக்கூடிய நாம என்ன செய்யணும் அப்படின்னா அதிகம் தான தர்மம் செய்யக்கூடியவர்களாக இருக்கணும். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நம் அனைவருடைய பொருளாதாரத்தை உயர்த்தி அதிகம் தர்மம் செய்யக்கூடிய மக்களாக மாற்றுவானாக என்று பிரார்த்தித்தவளாய் என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.